அண்ணே, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடியை தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் பத்தாது, கோழி சூப்பே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான், நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தான் என் கருமமே தொலைக்கும். காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. பட்டது போதும் பெண்ணாளே, பட்டது போதும் பெண்ணாளே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. பட்டது போதும் பெண்ணாளே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. அவ சுட்டது போதும் சிவ சிவ சிவனே, சிவ சிவ சிவனே. சிவனே சுட்டது போதும் சொல்லாரே, நான் சுகப்படவில்லை அவளாரே. சுட்டது போதும் சொல்லாரே, நான் சுகப்படவில்லை அவளாரே. காசிக்கு 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 போரே நாளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவப்படும் சாரி அப்பனியோ பிரம்மச்சாரி. அவதிப்படுபவன் படும் சாரி அவமானியோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் ஊழையை தடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போரே நாளவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தில் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தில் விளக்கு மனைவி என்றாகும்,
கோபத்தை மறந்தால் கௌகம் உண்டாகும் பக்தியின் வடிவம் சம்பாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேசம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் சகவாசம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவி தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வம் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பெறுவது முறையோ பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும் பிரிந்தவரின் நெஞ்சிடப்படுமோ கலந்தவர் பிரிந்திட தகுமோ இல்லறம் நல்லறமே காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பத்தை நீ யோசி காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி